ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், நம்ம அண்ணன் ஒருத்தர், அவர் தான் இயக்குனர். அவர் இயக்குறாரு, இங்க போங்க அங்க பண்ணுங்க அப்படின்னு இயக்குறாரு. அவர் சொல்லிட்டாரு, நீ யார வேணாலும் சந்தி, ராத்திரி 12 மணிக்கு போய் கேட்க வெட்டு, எதை வேணாலும் வெட்டு, தவறையும் ஊடகத்தை சந்திச்சிடாத, மைக்கில் வாய் திறந்துடாத, உன் கதையை முடிச்சு விட்டுருவாங்க. 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. 4 நாள்ல 3 நாள் பார்த்தா பிரெஞ்சு பட கிளைமேக்ஸ்ல உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்துருக்கு. வாயே திறக்கல. என்னடா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, மௌன வரதமா இல்ல மௌன புரட்சியா அப்படின்னு பார்த்தா 4வது நாள் பார்த்தா திடீர்னு ஆவேசம் வந்துருது. அப்படி செய்யலாம் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா கொடுத்துட்டாங்க ஸ்கிரிப்ட் பேப்பரை. அதாவது ஒரு தேர்வு நடக்குதுன்னா என்ன வினாத்தாள் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம படிச்சுட்டு போய் அந்த வினாத்தாளுக்கு விடை எழுதணும். ஆனா நம்ம முதலமைச்சருக்கு முதல் நாளே வினாத்தாளை கொடுத்து ராத்திரி விடைத்தாளும் கொடுத்துறாங்க. விடிய விடிய உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி மண்டைக்குள்ள ஏத்தி ஆவேசமா பேசுறது. மற்றபடி எதை பற்றி எதுவும் தெரியாது. கரூர்ல விஜய் 41 பேரை திட்டமிட்டு கொன்னாரு அப்படின்னு யாரும் சொல்லல. எல்லாரும் என்ன சொல்றோம், கரூர் அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் காலதாமதமா போயிட்டாரு, அந்த காலதாமதம் தான் விபத்துக்கு முதன்மை காரணம் அப்படின்னு பதிவு பண்றோம். அப்ப அந்த மரணங்களுக்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்கணும். ஆனா என்ன சொல்றாரு, எமல பழி போடுறாங்க, எமல பழி போடுறாங்க அப்படின்னு வாயிலே வேகத்தை அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது. யாரு பழி போட்டா? அங்க சதி நடந்தது என்று பழி போட்டது நீங்க. இப்ப காவல்துறை வச்சு கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது யாரு? ஆதவர்ஜனா. அது A2 அக்யூஸ்ட். ஆனா ஆதவர்ஜனா பேசுறாரு, காவல்துறை கொன்று குவித்தது என்றால் கொன்று குவித்த பொழுதின் போது எங்க போனீங்க? ஏன்டா விட்டுட்டு ஓடி போனீங்க? ஏன் ஓடி போனீங்க? 1 மாத காலம் வெளியே வராம ஊடகத்தை சந்திக்காம தலைவரா எங்க போனீங்க? எங்க போனீங்க? 41 பேர் செத்து விழுந்தும் கூட அந்த மரணம் விஜய்க்க எந்த குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தல. பீஸ்ட்னு படம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இந்த படத்துல ஒரு காட்சி, தொடக்க காட்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தையோட இறப்புக்கு தான் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு விஜய் குற்ற உணர்ச்சி அடைஞ்சிடறாரு. அதுக்கு பிறகு உளவியல் நிபுணரை பார்க்கிறாரு. அங்கிருந்து படம் தொடங்குது, பீஸ்ட் படம். ஆனா கரூர்ல ஒரு குழந்தை இல்லை அன்பு மக்களே, 10 குழந்தை உட்பட 41 பேர் செத்து போனாங்க. 41 பேர் செத்து போனாங்களே, நம்மளாலங்கிற குற்ற உணர்ச்சி துளி கூட இல்லை. ஆட்சிக்கு 55 நாள் ஆச்சு. 50 நாட்களாக நான் கரூர் போகிறேன் அப்படின்னு சொல்லல. கரூர்ல உறவுகளை இழந்தவங்களுக்கு நான் அரசு வேலை தரேன்னு சொல்லல. இப்ப 50 நாள் கழிச்சு சொல்றாரு, நான் கரூர் போறேன். எதுக்கு போறேன்? எதுக்கு போறேன்? ஏன்னா கரூர்ல இடைத்தேர்தல் வருது. எம்ஆர் விஜயபாஸ்கர் போட்டி போட போறாரு. அப்ப அந்த இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இப்ப விஜய் போறாரு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க பார்க்க போறாரா? 50 நாட்கள் என்ன பண்ணீங்க? 50 நாட்கள் என்ன பண்ணீங்க? வந்த உடனே முத கையெழுத்து பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தாருக்கும் அரசுடன் போட வேண்டியதானே? ஏன் 50 நாள் கழிச்சு? என்ன கேவலம் கட்ட கேடு கட்ட அரசியல். இதுல வழக்கம் போட்டுருவோம், நாங்க கைது பண்ணிடுவோம். நாங்க என்ன புசி ஆனந்தா நிர்மல்குமாரா ஓடி ஒழிஞ்சு போறதுக்கு? ஏறக்குறைய 1 கோடி பேரு, 1 கோடி வாக்காள யாரு வேட்பாளர் தெரியாம ஓட்டு போட்டிருக்கான். 1 கோடி பேர். எப்படி பாருங்க, வாக்காளருக்கு யாரு வேட்பாளர் தெரியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருக்கு தன்னோட துறை என்னன்னு தெரியல. சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா எதுவும் தெரியல. தமிழ்நாட்டு நிலைமை அப்படி இருக்குது. ஆனா கிளம்பி ஆய்வு பண்றேன், ஆய்வு பண்றேன்னு போயிடுறது கடைக்குள்ள. இதுக்கு பேர் என்ன முறுக்கா? இது எப்படி முறுக்கு நம்புறது? இதுக்கு என்ன ஆதாரம்? இது ஆய்வு. ஐன்ஸ்டீன் ஆய்வு பண்ணாரு, பெரிய பெரிய அறிஞர்கள் ஆய்வு பண்ணாங்க. அதெல்லாம் என்ன ஆய்வு? இதுதான் ஆய்வு. தொழில்துறை அமைச்சர், தொழில்துறை அந்த தொழிற்சங்கத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பர்வேஸ், அவர் போய் தொழிற்சாலைக்குள்ள ஆய்வு பண்ணணும். உரிய விதிகள் கடைபிடிக்கப்பட்டதா, தொழிலாளர்கள் மதிப்போடு நடத்தப்படுறாங்களா ஆய்வு பண்ணணும். அவர் எங்க போய் ஆய்வு பண்றாரு? மருத்துவமனைக்குள்ள. மருத்துவமனைக்குள்ள போயிட்டு நிக்கிறாரு. அதிகாரிகள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க, கேட்கறாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் திடீர்னு திரும்பி தளபதி போட்டவ காணும், அதை கிளக்க மாட்டேங்க, அதான் புரோட்டோகால். இவர் தமிழ்நாட்டோட அமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காரு பாருங்க.
ஊடகங்கள் ராப்பால அவரையே பேசணும். அவர் வந்தாரு, கோட்டை மாட்டினாரு, கலட்டினாரு, நடந்தாரு, உருண்டாரு, பிறண்டாரு, எல்லாத்தையும் பேசணும். ஆனா தவறையும் ஊடகங்கள்ட்ட பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? என்ன தெரியாது. அவரு வச்சுக்கிட்டு வஞ்சன பண்ணல. வெறும் 55 நாள் தான் இருக்கு. வெறும் 55 நாள், ஏறக்குறைய 2 மாசம். இன்னும் முழுசா 4 ஆண்டு காலம் 10 மாசம் இருக்கு. வச்சு செஞ்சிருவாங்க. அவர் எல்லாத்துக்கும் வசனம் தான். ஏண்டா அந்த விஜய தொட்டவன் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, மக்களுக்கு. ஏண்டா அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டும் நினைச்சு நினைச்சு அவர் ஃபீல் பண்ண வச்சிருவாரு. அதுல சட்டமன்றத்தில் பஞ்சலாக்கு. நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? தேடி பிடிச்சு கச்சரை சேர்த்து பொறுப்பு கொடுத்துருவோம். நாங்க தூய சக்தி. என்ன உன் தூய சக்தி? விஜயபாஸ்கர் யாரா? விஜயபாஸ்கர் யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? விஜயபாஸ்கர் சொத்து வைப்பு வழக்குக்குள்ள குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஊழல் பேர்வழி. எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? அவரும் அப்படித்தான். திமுகவில் அதிமுகவில் இருந்து ஊழல் பண்ண புறா சேர்த்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறார் அவரு. அதிமுகவில் எவன் ஊழல் பண்ணானோ, எம்சி சம்பத், கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, அத்தனை சேர்த்துக்கிட்டு நான் ஊழலை எதிர்க்க போறேன், ஒழிக்க போறேன் அப்படின்னு நாடகம். எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி தூய சக்தி? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்ததுங்கிறீங்க. நீங்க காசு கொடுக்கலன்னு வார்த்தைக்கு வச்சுக்குவோம். இப்ப திமுக அதிமுக காசு கொடுத்ததுன்னா அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 30 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்கேன். 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி வாக்கு செலுத்தின மை அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏன் ராஜினாமா பண்றான்? எதுக்கு? மக்கள் மீது அளவற்ற பற்ற மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையை திறந்துட்டானா எதுக்கு? 50 கோடியை செலவு பண்ணோம். தாவேகாக்கு போனா 200 கோடி கொள்ளையடிக்கலாம்ங்கிற லாப நட்ட கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை தாவேகால் சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி லஞ்சத்தை எதுக்க முடியும்? எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? இதுல போதை பொருளை நாங்க எதுக்குறோம். மராத்தான்ல ஓடுங்க. எங்கிட்டு வர்றது? உங்க அமைச்சர் சரத்து ஒருத்தருக்கு அந்த ஐபிஎல்ல போட்டார போதைய. அது என்னது? இல்லங்க, குழந்தைக்கு வந்து நாங்க மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தோம். குழந்தை எங்க? குழந்தையே அவர்தான். குழந்தைய காணுங்க. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அவ்வளவு ஒளி, அவ்வளவு இறைச்சல். எவனாவது குழந்தைய தூக்கிட்டு போவானா? ஆனா சொல்றாங்க பாருங்க, எதை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. கேன போயிட்டு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்றது. குழந்தைக்கு அப்படியே பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தாரு. கை குழந்தைக்கு எவன்டா மாத்திரையை கொடுக்குறான்? போல கை குழந்தைக்கு யாரு மாத்திரை சொல்றா? ஊசிதான் போடுவாங்க. ஆனா அந்த கதையும் சொல்றது. அந்த சரத்து அமைச்சரவையில் வச்சுக்கிட்டு போதையை ஒழிக்க போறாரு. இந்த பக்கம் விஜயபாஸ்கர், அவர் யாரு? இவர் கஸ்டமரு, அவர் சப்ளையர். அமைச்சராக இதே விஜயபாஸ்கர் இருக்கிறப்ப போதை நிறுவனங்கள்ட்ட காசை வாங்கிட்டு முறையீடாக தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுத்தாரா இல்லையா? அந்த விஜயபாஸ்கர் எதுக்காக சேர்த்தீங்க? ஏன்னா பெரும்பான்மை இல்ல, 107 இடம் தான் இருக்குது. அந்த பெரும்பான்மை இடத்தை பிடிக்க யாரு காலையும் பிடிக்கலாம், யாரு கழுத்தையும் நெரிக்கலாம். அந்த எல்லைக்கு இது தாவேகா போகுது. திமுக கொடுத்தது ஒரு கேடு கட்டாச்சு, ஒரு கொடுங்கோல் ஆச்சு. ஆனா வரக்கூடிய காலம் திமுகவே பரவாயில்ல, அதிமுகவே பரவாயில்ல நினைக்க கொண்டாந்து விட்டுருவேன். வெறும் 50 நாளுக்கே இந்த பாடு. 50 நாள்ல தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுது. போதைப் பொருட்களின் புழக்கம், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை. கேட்டா சிங்கப்பன் அதிரடிப்படை அமைச்சிருக்கோம். என்ன ஒரு சிங்கப்பன் அதிரடிப்படை? அந்த ஒரு படத்தை சொல்லுவார்ல, ஸ்னேகா அந்த பேர்லாண்டா விழுந்துட்டேன்னு. அந்த மாதிரி சிங்கப்பன் அதிரடிப்படை. சிங்கப்பன் பரவாயில்லையே, அதிரடிப்படை பரவாயில்லையே. ஆனா உண்மையிலேயே விஜய் மாதிரி அதுவும் கம்மி. ஏன்னா சிங்கப்பன் அதிரடிப்படை அதோட வேலை என்ன? அவங்க வேலை என்ன? அவங்க ரோந்து போவாங்க. ரோந்து போறப்ப இந்த பேருந்து நிலையம் இருக்குதா, அங்க குற்றம் நடக்குதா, குறுக்க புந்து தடுப்பாங்க. இல்ல குற்றவாளி காணா பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைப்பாங்க. அவ்வளவுதான்.
காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு வழக்கு போடுதா விடுவிக்கப்படுதாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்களால வழக்கு போடவோ புலனாய்வு செய்யவோ விசாரணை செய்யவோ எந்த அதிகாரமும் இல்லை. அதிகபட்சமா ரோந்து போகலாம், வாகனத்துல ரோந்து போகலாம். இந்த ரோந்து போறதுக்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது, பிங்க் பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது. அது என்ன செஞ்சோ அதான் இது பண்ண போகுது. மொத்தமா தமிழ்நாட்டில் பெண்களோட மக்கள் தொகை வந்து 4 கோடி. ஆனா சிங்கப்பூர் அதிரடிப்பட 2565 பேர். அதை மேலும் விரிவாக்கம் பண்ணாலும் 5000 பேர். 5000 பேரை ரோந்து போக வச்சு 4 கோடி பெண்களை காப்போம்ங்கிறாங்க. தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு? உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இங்கிலாந்து நாட்டுக்கு நிகரான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் 5000 பேரை வச்சு ரோந்து போய் நான் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு விஜய் சொல்றாருன்னா இதெல்லாம் படத்தில் நடக்கலாம், நிஜத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, அந்த மதுபான கடையை மூட துப்பு இல்லை. திமுக மதுபான கடை நடந்துச்சு, அதிமுக மதுபான கடை நடந்துச்சு. நாங்க மாற்றம் வந்தீங்களே, மதுபான கடையை மூட வேண்டியதானே, ஏன் மூடல? என்ன மூட மாட்டார்கள். இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று இல்ல. திமுக அதிமுக பண்ணதை இன்னும் வீரியமா பண்ணுவான். அவனாவது கொஞ்சம் நாடகம் போடுவான், வேடம் போடுவான். இவன் வந்து குற்றம் பண்ணிட்டு கூச்சமே இல்லாம தெரியுவான். இங்க 50 நாட்கள்ல பாருங்க, சட்ட ஒழுங்கு சீர்கெடுது, வன்முறை நடக்குது. யார் செய்யான்னு பார்த்தா தாவே செய்யறான். விதவை பெண்ணு ஒருத்தவங்க, அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள ஒரு தாவேக்கா நிர்வாகி போய் புந்துட்டான். அவன் யாருன்னு பார்த்தா இப்ப பார்த்தா அரசு விழாவில் நிக்கிறான். திருப்பைங்குண்டத்துல ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் கொடுமை. யாரு? தாவேக்காவோட பெண்ணு, கட்சிக்கார பெண்ணு. அந்த பெண்ணை 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் கொடுமை பண்ணிட்டு அந்த பெண்ணு வந்து துணிவோடு வந்து புகார் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. ஆனா இதுவரை அந்த திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா புகார் சொன்ன பண்ண கட்சி பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் மாமனா இருப்பேன், நான் அண்ணனா இருப்பேன், இதெல்லாம் மேடைக்கு சொல்றது. நீ என்ன புரட்சிகரமான திட்டத்தை வச்ச? அண்ணன் சீர்திட்டம், மாம சீர்திட்டம், நாத்தா திட்டம், ஓப்படியா திட்டம், இதுவா திட்டம்? தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு பெருசு? தமிழ்நாட்டோட நிதி சுமை எவ்வளவு? திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி சுமை ஏறிடுச்சு. அப்ப வந்தா திமுக போல அதிமுக போல இலவசம் தரமாட்டேன், மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன்னு நீங்க திட்டங்களை கொண்டு வந்திருந்தா சரியானது. பிறக்கிற குழந்தைக்கு நான் மோதிரம் போடுவேன், மோதிரம் போட்டு என்ன பண்ண போறேன்? மோதிரம் இந்த பக்கம் மாட்டினவுடனே அந்த பக்கம் கழட்டிட்டு போய் டாஸ்மாக் வச்சிருவேன். அப்ப என்ன பண்றது? இது எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க, எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆனா என்ன பண்ணாலும் தளபதி அப்படிலாம் இல்லைங்க. பெரம்புரிக்கு ஏங்க வரல? அவரு மாறு வேஷத்துல போயிட்டு இருக்காரு. எங்க மாறு வேஷத்துல வேற எங்கேயாவது வர்றா? இங்கே வர போறாரு மாறு வேஷத்துல? எங்க வர போறாரு? தன்னை பார்க்க வந்தவன் செத்து விழுந்தப்பவே விட்டுட்டு ஓடி போனவர் தான்டா விஜய். வேற என்ன? தமிழ்நாட்டில் நடக்காத கேலி கூத்தா பரப்புரைக்கே போகாத ஒரு ஆளுக்கு ஓட்ட போட்டுருக்காங்க. பரப்புரைக்கே போகல, எல்லாரும் பரப்புரை பண்ணா இவர் பரப்புரை ரத்து பண்ணிட்டு இருந்தார். அனுமதி வாங்குறது ரத்து பண்றது, அனுமதி வாங்குறது ரத்து பண்றது, எங்களை முடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, சுருக்குறாங்கிறது. திருச்சியில பேசினாரே விஜய், ஒட்டுமொத்தமா அங்க வாக்கு செலுத்தின மக்கள், விஜய்க்கு வாக்கு செலுத்தின மக்கள் 93,000 பேர். ஆனா விஜய் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட மக்கள் 5000 பேர். உலகத்தை நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் நிபந்தனை போட்டு இவ்வளவு பேருக்கு தான் நன்றி சொல்லுவேன், அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட தலைவர் எந்த கணக்கில் வச்சாலும் எப்படி பார்த்தாலும் தலைவனாகவும் ஏத்துக்க முடியல, முதலமைச்சராகவும் ஏத்துக்க முடியல. தூங்கிட்டு இருக்க தூக்கி போடுது. ஐயோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயா இருக்கிறதா ஏதாவது கிணத்துல ஏதாவது குதிச்சலாமாடான்ட்டு எவ்வளவு கேவலமா இருக்கு. வெளிநாட்டில் வாழக்கூடிய சொந்தங்கள்லாம் அந்த நாடுகளை பார்த்துட்டு, அந்த நாட்டின் தலைவர்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைச்சவன் போற டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டான். இனிமே அங்க போய் ஒன்னும் நம்ம கிழிக்க போறதில்லை, நாடு கெட்டு சீரழிஞ்சு போக போகுதுன்ட்டு. எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லை, எதை பத்தி எதுவும் தெரியவும் தெரியாது.
சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு எழுதி தரணும். முதலமைச்சரோட துறை வந்து சட்ட ஒழுங்கு, உள்துறை அமைச்சகம். அதுல கேள்வி கேட்டா அந்த பக்கம் ஒருத்தர் எழுதிக்கிறாரு, இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தர் எழுதிக்கிறாரு. அவர் வாய் திறக்க மாட்டார். அதான் அமைச்சரை பாருங்க, ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர், பெருந்தகை ஜீவானந்தம், கன்னியமிகு காகிதம் இல்லத்து, பெருமகன் சங்கரையா போன்ற அரும் பெரும் தலைவர்கள் இருந்த சட்டமன்றத்துக்குள்ள புசி ஆனந்த், ஆதரவுனா ஒரு அறவேக்காடு. அந்த பக்கம் விஜய், எதுவுமே தெரியாம அவர் பாட்டு உட்கார்ந்துக்கிறாப்புல. என்ன சொல்லி தொலைக்கிறது? அவர் கோட்டை போட்டு அப்படியே ஸ்டைலா இருக்காரு பாருங்க, இந்த லுக்ல பாருங்க, செம்மையா இருக்காருங்க. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டை வந்து பல கோடி உயர்த்தியது பெருந்தலைவர் காமராசர். காமராசர் வந்து தோற்றம் வந்து வசீகரமான தோற்றம் கிடையாது, கரிஸ்மாட்டிக் கிடையாது, முகம் பொலிவோடு இருக்காது. அவர் வந்து கடைசி வரைக்கும் கதர் வெட்டி கதர் சட்டை தான் போட்டாரு. வெளிநாட்டுக்கு காமராசர் போக வேண்டிய சூழல் விடுது முதலமைச்சராக. அங்க வந்து குளிர் பிரதேசம். அப்ப காமராசரால குளிர் தாங்க முடியாதுங்கிறதுனால காமராசருக்காக பிரத்யேகமாக கோட்டு சூட்டு தைக்கப்படுது. ஆனா காமராசர் கோட்டு சூட்டு போட்டு போகல, இதே வேட்டு சட்டையோட போயிட்டாரு. நீங்க விருதுநகர்ல போய் காமராசர் இல்லத்தை பாத்தீங்கன்னா காமராசருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சுட்டு காமராசர் போடுறதுன்னு போட்டிருக்கு. அந்த காமராசர் மக்கள் தலைவன், மக்களுக்காக வந்து நின்ன 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர் ஆட்சியில் தான் கல்வியில வந்து மறுமலர்ச்சி, உட்கட்டமைப்பு உருவாக்கம், விவசாயத்தில் மிகப்பெரிய மாற்றம் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலம் தான். தொழில்துறையில புரட்சி எல்லாமே காமராஜர் ஆட்சி காலம் தான். இன்னைக்கு என்ன நடக்குது? எதை பத்தியும் தெரியாத ஆட்கள்கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துட்டோம். திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி யாருன்னு பார்த்தா ஜனநாயக பட ப்ரொடியூசர் வெங்கட்நாதன் ஒருத்தர் வர்றாரு. நாம கேட்கிறோம், எங்க தமிழ்நாட்டை சாராத கர்நாடகத்தை சேர்ந்த ஆளை எங்க நியமிச்சீங்க அப்படின்னு கேட்டா அமைச்சர் நிர்மல்குமார். அவர் வந்து கர்நாடகா கிடையாது, ஆந்திரா. எந்த கர்மம் வந்தா என்னடா? அவர் வந்து ஆபத்து சமயத்துல உதவியா இருந்தார். என்ன ஆபத்து சமயம்? கஜா புயலப்ப, ஒக்கி புயலப்ப, நிவர் புயலப்ப, சென்னையில வெள்ளம் ஏற்பட்டப்ப மக்களுக்காக உதவி பண்ணாரா? மக்களுக்காக நின்னாரா? என்ன பண்ணாரு? படத்தை வெளியிடாதப்ப காசை கேட்காம இருந்தாரு. அப்ப என்ன பண்ற? புசியானந்த கட்சி பொறுப்புல நீக்கி விட்டுட்டு வெங்கடான போட்டு விடு, இல்ல விஜய தலைவர் பொறுப்புல இறக்கி விட்டு வெங்கடான போடு, கட்சி பொறுப்புல போடு. யார் கேட்க போறா? தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியா? காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டணமா கூடாதா? வெங்கட்நாதனின் கருத்து என்ன? வெங்கட்நாதனின் பார்வை என்ன? இவர் சொல்றாரு, தங்கை குறிப்பிட்டது போல ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோங்கிறது. நீங்க சோறே ஊரா விட்டு நெய்யெல்லாம் சாப்பிடுறது கேவலம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச அலங்கோல நில ஓட்டை கொண்டு அவங்கள்ட்ட போட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனைக்கு நாம வீதியில் நின்று போராட வேண்டியிருக்கு. அண்ணன் சீமானாவது வெற்றி பெற்றுக்கலாம். இப்ப சொல்றேன், பரதேசி யாரா சட்டமன்றத்தில் பேச போற? அவர் அப்பாவை காணுங்கிறாரு, இவர் வந்து மனைவியை காணுங்கிறாரு. ஆனா சட்டசபையில மக்களுக்கான பிரச்சனைகள் பேசப்படுறதே காணுமே. ஏன்னா எந்த பிரச்சனையும் பேச திமுகவுக்கு தார்மீகம் இல்ல, அருகதை இல்ல. எல்லா பிரச்சனையும் தொடக்கம் திமுக. அதனால பிரச்சனையை திமுக பேச மாட்டான், மக்கள் பிரச்சனையை பேச மாட்டான். தாவேகாரனுக்கு அது தெரியாது. அதிமுக உட்கட்சி பிரச்சனை சமாளிக்க அவனால் முடியல. அப்ப மக்கள் பிரச்சனை பேசப்படாத சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு. வாக்கின் வலிமை அறியாது, வாக்கின் மகத்துவத்தை அறியாம பேச்சு சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்டு போட்டேன், மகன் சொன்னா ஓட்டு போட்டேன். உங்கள் பேரனுக்கோ உங்க பேத்திக்கோ உங்க மகனுக்கோ சளி பிடிச்சிருக்கு, மூக்களை ஊத்துது, அவன் ஐஸ்கிரீம் வேணுங்கிறான். இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போக முடியுங்க. இல்ல வேணும் அப்படின்னு அழுதான்னா தலையில ஒரு போட போட்டு போட அப்படின்னு அவ்வளவுதான் அவனோட புரிதல் இருக்கும். 18 வயசை தாண்டாதான் அவனுக்கு வாக்குரிமை. ஆனா பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, மகள் சொன்னா, மகன் சொன்னான்னு ஓட்ட போட்டுட்டு நீ கரண்ட் வேலைன்னா எப்படி வரும்? தளபதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு படுத்துங்க, அவ்வளவுதான்.
நான் விஜய்க்கு விசிறினா இப்ப கரண்ட் எல்லாம் விசிறியை வச்சு விசிறிட்டு இருக்கேன். அதுவும் மின்சாரம் போகுது. காரணம் சொல்றாங்க உருப்படியா? அதாவது பீஸ் கையில புடிங்கிட்டு போயிடுறாங்க. ஓ, எப்ப பிடிக்கிறாங்க? காலையில பிடிங்கிட்டு போயிடுறாங்க. கரண்ட் எப்ப போகுது? அது ராத்திரி போகுது. இல்ல கரண்ட் விட்டு விட்டு போகுது. எப்படி புடிங்கிட்டு அங்கனே உட்காந்து மாட்டி மாட்டி வாழ்ந்துட்டு இருப்பானா? ஏண்டா ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து சென்னைங்கிற விளபரிய மாநகரத்துக்குள்ள செயற்கையாக மின்வெட்டை ஏற்படுத்த முடியுமாடா? இதெல்லாம் கத்தி படமாடாது. கத்தி படமா சர்க்கார் படமா? என்ன காரணம்னு எவனுக்கும் தெரியல. காரணம் எப்படி சொல்றான் தெரியல. சாட்சி பிள்ளை போட்டு என்ன காரணம் சொல்லலாம் சொல்லு அப்படின்னு போடுறேன். அது இதெல்லாம் சொல்லுது. அடுத்த நாள் போய் குறுக்களை போட்டு கேட்கறது, நீ ஏதாவது சொல்லு. அந்த ஏஐட்ட காரணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எல்லாரும் கூத்து. ஊடகங்கள் எப்போதும் விஜய் பேசுது, அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு. ஆனா கட்சி உடங்கி 2 ஆண்டு காலத்துல ஊடக சந்திப்பு நிகழ்த்தவே இல்லை. ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்ல தயாரா இல்லை. நீ சிந்திச்சு பாருங்க, கத்தி படத்துல சமந்தா நிக்கிறாங்க பக்கத்துல. அவர் டான்ஸ் ஆட போகல, 20 நிமிஷம் பேசுறாப்புல. 2G காத்திரையை ஊழ செஞ்ச ஊர் இது அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. சர்க்காரு அங்கேயும் பிரஸ் மீட். மெர்சல்ல கைது பண்ணிடுறாங்க, கையில கைவிலங்கு போடுறாங்க, அப்பையும் பிரஸ் மீட். ஆனா நிஜத்துல எந்த மீட்டும் இல்ல. நாடு கெட்டு குட்டிச்சுவரா மாறப்போகுது. 5 ஆண்டு காலம் மக்கள் கொஞ்சம் நஞ்ச பாடலாம் படப்படதில்லை, அவ்வளவு பாடுபட போறோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கதையை சொல்லுவான், ஒரு கட்டுக்கதையை சொல்லுவான். ஏன்னா பொய் பித்தலாட்டத்துல ஆட்சியை பிடிச்சான். கரூர்ல திட்டமிட்டு கொண்டுட்டாங்க, அவரை முடக்க சதி பண்றாங்க, அவரை ஒடுக்க சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 41 பேர் சாவு இந்த நொடி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் வழியை தரல, விதையை தரல. அதை வச்சு ஒரு கேவலப்பட்ட அரசியல், கரூர் மானத்தை வச்சு அரசியல். வரலாற்றுல பார்க்காத கூட்டம் தமிழ்நாட்டு ஆளுது. வரலாற்றுல பார்க்காத ஒரு கேடுகட்ட கூட்டம். ஒவ்வொருத்தரும் அக்யூஸ்ட். மரியவன்சன் ஒரு அமைச்சர், அவர் பார்த்தா புதுச்சேரியில சொந்த தம்பி அடிச்சிருக்காரு. அடிச்சு இங்க 10 வருஷம் உட்கார்ந்திருக்காப்ல. அன்பு சொந்தங்களே, எல்லா பிழைகளையும் தவறுகளையும் மக்கள் தான் பண்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவங்களோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராஸ்தாரோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வந்தரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு சுத்தமான உரிமை கிடையாது. நாம் சுதந்திரம் போராடி பெற்றது போல வாக்குரிமைக்கு ஒரு போராட்டம் செஞ்சோம். அந்த வாக்குரிமை தான் 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்குது. தவறான ஒருத்தருக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா, நான் தவறு பண்ணிட்டேன்னு அதை உணர்ந்து திருத்துறதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அந்த 5 ஆண்டு காலத்துல நாட்டையே முடிச்சு விட்டுருவேன். திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வளக்கொள்ளை நடந்தது, மணக்கொள்ளை நடந்தது, கனிம வளங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றப்பட்டது. தாவே காய்ச்சல் என்ன? அதேதான். திமுக அதிமுக ஆட்சி காலத்துல கமிஷன் கரப்ஷன் அதேதான் இப்பயும். அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா இப்ப ஒரு பாட்டு பாடி ஏத்தி விட்டு 20 ரூபாய் மாத்திட்டான். எந்த மாற்றம் இல்லையே. நெல் கொள்முதல் நிலையங்கள் அதே போல 40 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். எந்த மாற்றம் இல்ல. ஒரே ஒரு மாற்றம், வேட்டு சட்டை போட்டிருந்தாரு ஒரு தடுப்ப, இப்ப கோட்டு, அதுல பெருமிதப்பட்டுக்க வேண்டியது. அதை தாண்டி எந்த மக்கள் பிரச்சனையும் தீர்க்கப்பட போறதில்லை. தமிழ்நாடு ஒரு அடி முன்னோக்கி நகர போறதில்லை, பல நூற்றாண்டு பின்னோக்கி போக போகுது. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர் ஆண்டாலும் குறைந்தபட்சம் மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் உண்டு, ஒரு அரசியல் பார்வை உண்டு. அவங்க பகுப்பாய்வு பண்ணி வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி ஒரு நடிகை வந்தா ஓட்டு போட்டுவான்னு ஒரு நிலையை உருவாக்கி விட்டு விஜய் மட்டும்தான் வந்திருக்காரு. இன்னும் பல பேர் தயாரா இருக்கேன் திரைத்துறைந்து வர்றதுக்கு. ஒருத்தர் நான் வர்றதா இல்லையான்னு மக்கள்கிட்ட கேட்டு வர்றேங்கிறாரு. நான் திருச்சி கிழக்குல நிக்கல, ஆனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க எதுக்கு ஃபீல் பண்ண போறோம்? நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்துருவேன். ஒரு பக்கம் அண்ணன் லாரன்ஸ், இன்னும் பல பேர் கனவு தர்றேன். நம்மளும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிடலாம். இவ்வளவு ஈஸியா இருக்கு.
பிரச்சாரத்துக்கும் போக தேவையில்லை, போராடவும் தேவையில்லை, பிரஸ் மீட்டும் தேவையில்லை, பொதுக்கூட்டத்தில் சொந்தமாகவும் பேச தேவையில்லை. இவ்வளவு எளிதாக இருக்க முதலமைச்சர் ஆகிறது அப்படின்னு பல பேர் முடிவு பண்ணிட்டான். இந்த பெரம்பூர் தொகுதி வரலாற்றில் வந்து ஒரு பெரிய கரை தான். தமிழ்நாட்டுக்கே போட்டாங்கன்னா கூட பெரம்பூர்ல தோக்கடிச்சிருக்கணும், பெரம்பூர்லையும் தோக்கடிச்சிருக்கணும், திருச்சி கிழக்குலையும் தோக்கடிச்சிருக்கணும். மக்கள் சந்திப்பே கிடையாது, மக்கள் போராட்ட களங்கள் நிற்கிறது கிடையாது. திமுக இழுத்தன்னாரு விஜய். திமுக இழுத்தாருன்னா கடந்த 5 ஆண்டு காலத்துல 2.5 ஆண்டு காலம் கட்சி தொடங்கி இருந்தார் தாவேக்காவோட. அந்த 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை போராட்டங்களை திமுக கடந்த காலத்தை விஜய் எடுத்தாரு? ஒண்ணும் இல்ல. எத்தனை போராட்டங்கள்ல தன்னடிச்சு அடைபட்ட போராட்டங்கள்ல பங்கெடுத்தாரு? அப்பயும் ஒண்ணு இல்ல. இப்ப திமுக நிர்வாகத்துக்கு மாற்றாக எந்த நிர்வாகத்தை கொடுக்க போறாரு? இப்பயும் ஒரு மாற்றம் இல்ல. திமுக செஞ்சதை விஜய் செய்ய போறாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்ணதை விஜய் பண்ண போறாரு, அவ்வளவுதான். அதனால கிருபானந்த வாரியார் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறாரு. நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம், இனியாவது உணரணும். மறுபடியும் விஜய் எங்க அண்ணன் எங்க தம்பினா அவருக்கு அப்படி உறவு முறைகள் மேல எந்த மயக்கமும் கிடையாது. அவருக்கு அதுக்கு மேல பேசணும்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை போயிடும். அவருக்கு அப்படி எந்த உணர்வும் கிடையாது. 41 பேர் செத்து விழுந்த போய் விட்டு ஓடினால்தான் தான் விஜய். அவர் ஒருபோதும் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாரு. அவருக்கு நன்றி உணர்ச்சி என்னன்னு தெரியாது, விசுவாசம் என்னன்னு தெரியாது, மனிதத்தன்மை என்னன்னு தெரியாது, எதுவுமே கிடையாது. நீங்க திரைப்படத்தில் பார்க்குற விஜய் வேற, நிஜத்தில் பார்க்குற விஜய் வேற. அதை வந்து நீங்க உணர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனா அது வரைக்கும் தமிழ்நாடு இருக்குமான்னு தெரியல. எதுவாகினும் களத்தில் நாம் தமிழர் கட்சி போராடும். இந்த 16 ஆண்டு காலத்துல மக்கள் எங்களை தோற்கடித்தார்கள். 2016, 19, 21, 24, 26 உள்ளாட்சி தேர்தலில், இடைத்தேர்தல் களத்துல மக்கள் தோற்கடித்தார்கள், மக்கள் புறந்தள்ளினார்கள், மக்கள் எங்களுக்கு துரோகம் செய்தார்கள், ஜனநாயக துரோகத்தை செய்தார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த 16 ஆண்டு காலத்துல மக்களுக்கு எந்த பாதகத்தையும் நாங்க செய்யல, மக்களுக்கு எந்த துரோகத்தையும் நாங்க செய்யல. ஒரு மக்கள் விரோத திட்டத்தை ஆதரிக்கவும் இல்லை, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நியாயப்படுத்தவும் இல்லை. முழுக்க முழுக்க 16 ஆண்டு கால மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. திமுக ஆட்சி காலத்துல போராடணும், அதிமுக ஆட்சி காலத்துல போராடணும், தாவேக ஆட்சி காலத்தையும் போராடுறோம். உங்கள் வாக்கை சரியான முறையில் செலுத்தியிருந்தா நாம் போராட வேண்டிய நிலை இல்லை, எல்லாமே நம்ம தேடி வந்திருக்கோம். ஆனா தவறான கையில அதிகாரம் போயிட்டதால மறுபடியும் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதை உணர்ந்து இனியாவது விழிப்புணர்வு பெற்று அரசியல் புரிதலோடு நகருங்கள், மக்களுக்காக போராட்ட கடத்த நில்லுங்க. இல்ல மறுபடியும் எங்க அண்ணன் எங்க தளபதி என்னன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி இந்த போராட்ட களத்திலே தொடர்ச்சியாக இருக்கும். ஆளும் தாவேக அரசுக்கு திமுக கொடைச்சாக இருக்க போறதில்லை, அதிமுக கொடைச்சாக இருக்க போறதில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி பெரிய கொடைச்சாக இருக்கும். இந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக இந்த கேடுகட்ட தாவேக அரசை, மனித தன்மையே இல்லாத முதலமைச்சரை அம்பலப்படுத்துவோம், கிழிச்சு தொங்க விடுவோம். நீ வழக்க போட்டாலும் சரி, சிறைப்படுத்தினாலும் சரி, நீ அடக்குமுறை ஒடுக்குமுறை பாய்ச்சாலும் சரி, இந்த தாவேக அரசை கிழிச்சு தொங்க விட்டு உண்மையான மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைப்போம். நன்றி, வணக்கம்.